வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் பிரபஞ்சம் ஒரு ஆசிர்வாதத்தை கைவிட தயாராகி வருகிறது. இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. வணக்கம் குரூப் 1. நீங்கள் குரூப் 1 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் பிரபஞ்சம் ஒரு ஆசிர்வாதத்தை கைவிட தயாராக வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. குரூப் 1 இது ஒரு பொதுவான வாசிப்பு. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள். பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தலை அப்படின்னா இந்த வீடியோவை தவிர்த்துருங்க. டெரோவை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு பிரபஞ்சத்தின் செய்தியும் இன்னும் ஒரு ஆரக்கல் செய்தியும் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுப்போம். சரி, நம்ம இவங்களை ஷஃபிள் பண்ணிடுவோம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரபஞ்சம் ஒரு ஆசிர்வாதத்தை கைவிட தயாராக வருகிறது. அது என்ன ஆசிர்வாதம்? பிரபஞ்சம் என்ன ஆசிர்வாதம் கைவிட தயாராக உங்களுக்கு வருகிறது, அல்லது பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன ஆசிர்வாதம் தர இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இங்கே 2 செய்திகள் வந்திருக்கிறாங்க. நம்ம பார்ப்போங்க. உங்களுடைய முதல் செய்தி என்னன்னு பார்ப்போம். முதல் செய்தி உங்களுக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். வாவ்! வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னாலே அதிர்ஷ்டம். ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு செய்தி. அப்படின்னா அதிர்ஷ்டம், லக் அப்படிங்கிறது. இது ஒரு செய்தி. குறிப்பிட்டவர்களுக்கு வாய்ப்புகள் வர இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் சில வாய்ப்புகளை தேடி போக போறேன், அது சில பேருக்கு கை கூட போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். இது எல்லாம் ஒரு செய்தி இல்லையா? கடைசி ஒரு செய்தி என்ன சொல்றாங்க வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்னா, நம்மளுடைய வாழ்க்கை சக்கரை, எப்படி சொல்றது, ஒரு வாழ்க்கை சக்கரை மன்னிச்சிருங்க, 1 சைக்கிள் ஆஃப் யோர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கையோட ஒரு சக்கரை வாழ்க்கை முடிவடையுது. அது ஒரு நல்லதுக்கு தான் முடிவடையுது. அப்போ நீங்கள் யாரை விட்டு விலகி வந்தாலும் சரி, ஒரு உத்தியோகத்திலிருந்து விலகி வந்தாலும் சரி, நிறைய அனுபவங்களோ பாடங்களோ இதெல்லாம் நிறையா கற்றுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம இந்த செய்தியை போடுறதுக்கும் 2025க்கும் நம்ம இப்போ we gonna step into 2025 இல்லையா? இப்போ நம்ம 2025 நம்ம வரவேற்கிறோம். நம்மளும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்க போகிறோம். அப்படிங்கும் பொழுது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது ஒரு சக்கர வாழ்க்கை முடிவடையுது. அடுத்த சக்கர வாழ்க்கை பாடங்களும் அனுபவங்களும் நிறைய வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் எல்லாமே நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எது சரி, எது நம்ம எடுத்துக்கிட்டா நமக்கு அது அதிர்ஷ்டம், எது நம்ம எடுத்துக்கிட்டா நல்லது, அப்படியே நம்ம தவறான ஒரு முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தான் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை தான், அதில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும், பரவாயில்ல, இது எனக்கு இல்லைன்னா என்ன, அதில் கிடைச்ச அனுபவங்கள், அதில் கிடைச்ச பாடங்கள் தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. ஆனால் முழுக்க இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் குரூப் 1 அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது அனைத்தும் நன்மைக்கே அப்படிங்கிறது தான் ஒரு செய்தி. ரொம்ப நல்ல செய்தி. முதல் செய்தியை உங்களுக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், வாய்ப்பு வர இருக்கு. நீங்களும் வாய்ப்புகளை தேடி போறீங்கன்னாலும் அதுவும் அங்கிட்டு எல்லாமே கைகூடும். ஒரு சில பேருக்கு ஒரு சக்கர வாழ்க்கை முடிவடையுது. அடுத்த வாழ்க்கைக்கு நீங்கள் உங்களுடைய வலது காலை எடுத்து வைக்கிறீங்க. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சரி, தயாராக இருங்கள். 2வது செய்தியை நம்ம பார்த்துருவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அடேங்கப்பா, ஏஸ் ஆஃப் வான்ஸ். கடவுளே, அது நம்ம இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? 2025 ஒரு புது வருடம் வர இருக்கு, ஆசிர்வாதங்கள் காத்துக்கிட்டு இருக்கு, நீங்களும் வலது காலை எடுத்து வைக்க போறீங்க அப்படிங்கிறதுக்கும், ஏஸ் அப்படிங்கிறது புது ஆரம்பம், நல்ல சிறப்பான ஒரு ஆசிர்வாதம். இந்த வீடியோவோட தலைப்பும் பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதம் என்ன அப்படிங்கிறதும் தயாராக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதனால தான் நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், முடிவுகளை மட்டும் கவனமாக இருங்க. தவறான முடிவுகளை எடுத்தாலும் அதுவும் உங்களுக்கு நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது விருப்பப்பட்ட சில விஷயங்களை ஆரம்பிப்பீங்க. விருப்பப்பட்ட விஷயங்கள் உங்களை நோக்கி வர இருக்கு. இது அனைத்தும் ஒரு ஆசிர்வாதமாகவே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸ்.
ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது நீண்ட நாளாக ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருந்திருப்பீங்க, ஆசைப்பட்டிருப்பீங்க, பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க, விருப்பப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு சில பேர் தொடங்க இருக்கிறீங்க, அல்லது வாய்ப்புகளும் உங்களை நோக்கி வருது. இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு செய்தியாகவே குரூப் 1 உங்களுக்கு அமையுது. வாழ்த்துக்கள் குரூப் 1. ஏன்னா தலைப்பே வந்து ஆசீர்வாதம் என்ன, பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் வர இருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் ஆசீர்வாதமான செய்திகள் அமையுது அப்படிங்கும் பொழுது இது ஆரோக்கியமாக அடுத்த கட்ட வாழ்க்கையை கொண்டுட்டு போங்க குரூப் 1. நடந்ததெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்களெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு உங்க வாழ்க்கையை ஆரோக்கியமாக முன்னெடுத்து வையுங்கள். வாழ்த்துக்கள். கடைசியாக பிரபஞ்சம் ஒரு ஆசீர்வாதம் கைவிட தயாராக வருகிறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதேனும் அறிவுரை அவர்கள் ஏதேனும் சொல்ல இருக்கிறாங்களா, அல்லது வேறு ஏதேனும் செய்திகள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். சில பேருக்கு வந்து இது ஒரு எச்சரிக்கையாகவும் கூட இருக்கும் அப்படிங்கிறது தான். சரி, பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது. இங்க ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க. ஆஹா, 6 ஆஃப் வான்ஸ். கடவுளே, நான் உண்மையில சொல்றேன் குரூப் 1 என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2025 தைரியமாக நேர்மறையாக நம்பிக்கையோடு எடுத்து வைங்க. பயம் வேண்டாம், பயப்படாதீங்க. ஐயோ அந்த பெயர்ச்சி சொல்றாங்களே, இந்த பெயர்ச்சி சொல்றாங்களே, இது நடந்த பயந்தாதான் வரும். பயப்படல, தைரியமா எது இருந்தாலும் நோக்கி போவோம். என்ன இருந்தா நல்லா இருக்கும் பொழுதும் நல்லது கெட்டது இருக்கு. அப்ப நமக்கு வந்து ராசிப்படி நமக்கு வந்து பெயர்ச்சி அந்த பெயர்ச்சின்னு சொல்லும் பொழுதும் சங்கடமான சூழ்நிலைகள் வருதுன்னாலும் அதுலயும் தானே நல்லது கெட்டது இருக்க போகுது. அப்புறம் என்ன பெருசா எல்லாத்தையும் இவ்வளவு தூரம் சமாளிச்சுட்டு வந்த நமக்கு இனிமேலும் நம்ம சமாளிக்க முடியும், எதுவா இருந்தா என்ன அப்படிங்கிறது தான் ஒரு செய்தி. அதே மாதிரி உங்களுக்கு 6 ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது வெற்றி. ஒரே வார்த்தையில நான் சொல்லணும்னா வெற்றி. முதல் செய்தியே உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிட்டு ஹார்ட் ஆஃப் த ரீடிங்லையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். விருப்பங்கள் அனைத்தும் கைகூட போகுது. நீங்க சில விருப்பங்களை முன்னோக்கி எடுத்து வைக்கிறீங்க, அதை நோக்கி நீங்க போறீங்களும் அதுவும் அழகாக கைகூடும். வெற்றி உங்களுக்கு நிச்சயம் குரூப் 1. தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க. 6 ஆஃப் வான்ஸ் வந்து இன்னொரு விஷயமும் நான் மறைமுகமான ஒரு செய்தி இங்க சொல்லப்படுது. பொறுமையாக போங்க, அவசரப்பற்றாதீங்க. வாய்ப்புகள்லாம் வருது, எல்லாம் கை கூடுத, நினைச்சதெல்லாமே நமக்கு நடக்குது அப்படின்ட்டு அலட்சியப்படுத்துறதோ, பெருமூச்சு விடுறதோ, நாளைக்கு பண்ணிக்கலாமே, இப்போ என்ன அதான் வந்துருச்சு அப்படின்னு இந்த மாதிரியான அலட்சியப்படுத்துறது, மந்தமா இருக்கிறது, சோம்பலா இருக்கிறது, அது மாதிரிலாம் இருந்துடாதீங்க. பொறுமையா போங்க, வெற்றி நிச்சயம். ஒரு சில பேர் ஏதேனும் ஒரு விஷயத்த உருவாக்க போறீங்க. லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் நீங்க உருவாக்க போறீங்க அப்படின்னாலும் அது நீங்க சிறப்பாக செய்வீங்க. தி ஸ்பாட்லைட் வில் பி ஆன் யூ. அனைவரும் உங்களை தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பாட்லைட் உங்க மீது தான் உழுவும். இப்ப நீங்க வந்து ஒரு குழுவை வந்து வழி நடத்திக்கிட்டு கொண்டுட்டு வரீங்க, ஒரு தலைவனாகவோ தலைவியாக கொண்டுட்டு வரீங்க அப்படின்னாலும் எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். பாராட்டுகள் இருக்கு, அங்கீகாரங்களும் இங்க கொடுக்கப்படுது. இது ஒரு சில பேருக்கும் அந்த மாதிரியான செய்தியும் இங்க சொல்ல வராங்க. பாராட்டு, அங்கீகாரங்கள், தலைமை பொறுப்பு, அதே மாதிரி வேலை மாற்றங்கள் ஏதேனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதுவும் இங்க நல்லா இருக்கு. ஸோ மொத்தத்துல இது ஒரு வெற்றிகரமான ஒரு செய்தி. கடைசி செய்தி நம்ம எடுத்தோம், இட்ஸ் அ சக்சஸ். நம்பர் இங்க 6 அப்படின்னு சொல்லும் பொழுதும் நியூமராலஜில 6 அப்படிங்கிறது ரூலிங் பிளானட் இஸ் சுக்ரன் அப்படிங்கிறது அனைத்தும் கைகூடும். அதிர்ஷ்டம், லாபம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. வாழ்த்துக்கள் குரூப் 1. கடைசியாக நம்ம வந்து ஆரக்கல் செய்திகள் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுத்துருவோம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாழ்க்கையில் பிரபஞ்சம் ஒரு ஆசீர்வாதத்தை கைவிட தயாராக வருகிறது. அது என்ன செய்தி? குரூப் 1க்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க ஆரக்கல் பார்ப்போங்க. இவங்க வந்திருக்கிறாங்க. நம்ம இன்னும் ஒரு பிரபஞ்சம் ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க. நம்ம அவங்களையும் பார்த்துருவோம் அவங்க என்ன செய்தி சொல்றாங்க அப்படின்னு. பிரபஞ்சத்தின் செய்தி என்ன குரூப் 1க்கு? அவர்களுடைய ஆசீர்வாதம் செய்தி என்ன? பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் செய்தி என்ன? குரூப் 1 ஆசீர்வாதத்தை கைவிட தயாராக இருக்கிறார் இந்த பிரபஞ்சம். குரூப் 1க்கு என்ன செய்தி? இங்க ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க, நம்ம பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் இவங்களை பார்ப்போம் அவங்க என்ன சொல்றாங்க. செலிப்ரேஷன். கடவுளே,
அனைத்துமே சிறப்பான ஒரு செய்தி. செலிப்ரேஷன் அப்படிங்கிறது இங்க பாத்தீங்கன்னா ஒரு வாவ், அப்போ ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, ஒரு அதிர்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. செலிப்ரேஷன் அப்படிங்கும் பொழுது ஒரு கொண்டாட்டம். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் உங்களுக்கு, முதல் செய்தியே அனைத்தும் கைகூட போகுது. வெற்றிகரமான ஒரு செய்தி. விருப்பப்பட்ட விஷயங்களை பொறுமையாக கையாளுங்க. ஒரு கொண்டாட்டம், ஒரு அதிர்ச்சி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. குரூப் 1 பிரபஞ்சத்தின் செய்தியும் நம்ம பார்த்துருவோம். கம்பேஷன் அதே தான். அப்போ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு சக்கர வாழ்க்கை உங்களுக்கு முடிவடைகிறது. அடுத்த சக்கர வாழ்க்கைக்கு நீங்கள் வலது காலை எடுத்து வைக்க போகிறீங்க. 2025 வரவேற்க போகிறீங்க. கம்பேஷன் அப்படிங்கிறது நடந்ததெல்லாம் மறந்துட்டு, உங்களையும் மன்னிச்சிட்டு, யாரெல்லாம் என்ன வேண்டான்னு சொன்னாங்களோ நன்றி சொல்லிட்டு முன்னோக்கி ஆரோக்கியமாக நேர்மறையாக முன்னேறி செல்லுங்கள். கம்பேஷன் அப்படிங்கிறது தன்னையும் மன்னிச்சிட்டு, பரவாயில்ல நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, நான் இதை மனப்பூர்வமாக இதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி வலது காலை எடுத்து வைத்து போங்கள். பயப்படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்கள். அதுதான் இந்த கம்பேஷன். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், பிரபஞ்சம் கம்பேஷன் அப்படிங்கிறது பிரபஞ்சமே உங்கள் மீது பாவம் பார்த்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர தயாராக வருகிறது. கம்பேஷன் அப்படிங்கிறது ஒரு பாவம். ஐயோ பாவம், என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்பி ஏமாந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும், துரோகங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ பிரபஞ்சம் இஸ் ஷோயிங் யூ சம் கம்பேஷன். இந்த பாவம் பார்த்து உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தர தயாராக வருகிறார். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஆரோக்கியமாக தைரியமாக பயப்படாமல் முன்னேறி செல்லுங்கள். வாழ்த்துக்கள் குரூப் 1. இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. வணக்கம் குரூப் 2. நீங்கள் குரூப் 2 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் பிரபஞ்சம் ஒரு ஆசீர்வாதத்தை கைவிட தயாராகி வருகிறது. இது ஒரு பொதுவான வாசிப்பு, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குரூப் 2. அதன் பிறகு பிரபஞ்சமும் ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஆரக்கிள் செய்தியும் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுப்போம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்கள் வாழ்க்கையில் பிரபஞ்சம் ஒரு ஆசீர்வாதத்தை கைவிட தயாராகி வருகிறது. அது என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க, என்ன ஆசீர்வாதம் பிரபஞ்சம் கைவிட தயாராக வருகிறது அப்படிங்கிறதுல இங்கே 8 of Cups முதல் செய்தியே வந்திருக்கிறாங்க. நம்ம இவர்கள் இருவரையும் நம்ம எடுக்கிறோம். முதல் செய்தி உங்களுக்கு 8 of Cups. 8 of Cups அப்படிங்கிறது இருக்கிறத எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆன்மீக பயணத்தை நோக்கி போகிறது. ஒன்று, இருக்கிறத எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மன நிம்மதிக்காக ஒரு சின்ன பயணத்தை நோக்கி போறீங்க. ஆனால் அது ஒரு நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயணம். கிட்டத்தட்ட எப்படி சொல்றதுன்னா, ஒரு மன ஆரோக்கியம், அதுக்காக தான் நான் இந்த பயணத்தை நோக்கி போகிறேன். அல்லது ரொம்ப நாள் வேண்டுதல், கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது தான் முதல் செய்தி. நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தி தான். ஆனால் அது கிட்டத்தட்ட இந்த பயணத்தை நீங்கள் நோக்கி போகும் பொழுது கண்டிப்பாக தன் உணர்வு ஏற்படும். குரூப் 2 தன் உணர்வு ஏற்படும் பொழுது தான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய கண் முன்னாடி தெரிய வரும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் நம்ம பார்த்துருவோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது. த வேர்ல்டு அதே தான் நான் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு சின்ன பயணம், டபுள் கன்ஃபர்மேஷன். ஒரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா, கண்டிப்பாக குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் ஏதாவது ஒரு ஆன்மீக பயணம், அல்லது ஆமாங்க எனக்கு ஒரு மன ஆரோக்கியம் வேணும், அடுத்த வருஷம் 2025 நான் ஆரோக்கியமாக நேர்மறையாக நம்பிக்கையோடு பயம் இல்லாமல் நான் எடுத்து வைக்கணும் என்னுடைய வலது காலை, அதனால ஐம் கோயிங் ஃபார் அ ஸ்மால் ஷார்ட் ட்ரிப் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் த வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு பயணம். இரண்டுமே நல்ல ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. கடைசி செய்தியை நம்ம பார்த்துருவோம். டெம்பரன்ஸ். கடவுளே, இது கண்டிப்பாக முழுக்க குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், இப்போ 10 பேர் குரூப் 2 தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 7 பேர் ஆன்மீக பயணத்தை நோக்கி போக போறீங்க. ஆன்மீக பயணம் ஏற்கனவே உங்க மனசுல இருக்கு, நினைச்சிட்டீங்க இதை நான் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது, கண்டிப்பாக இதை நிறைவேற்றுவீங்க. இது அனைத்தும் கைகூடும். ஏன்னா டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது பல வீடியோல நான் சொல்லிட்டேன். டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிவைன் மெசேஜ்.
பிரபஞ்சமே உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க, டிவைன் மெசேஜ். ஸோ நீங்கள் அந்த ஆன்மீக பயணத்தை போயிட்டு வரும் பொழுது சில பேர் அந்த ஆன்மீக பயணத்தை நீங்கள் நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு நிம்மதியான ஒரு பயணத்தை நீங்கள் தனிமையாக போய்கிட்டு இருக்கீங்க பொழுது தன்னுணர்வு கண்டிப்பாக ஏற்படும். தன்னுணர்வு ஏற்படும் பொழுது சில விஷயங்கள் கண் முன்னே தெரிய வரும். சில கேள்விகளுக்கு விடை இல்லாத சில விஷயங்களுக்கு விடைகள் தரப்படும். அது எல்லாமே அதன் பிறகு போயிட்டு வந்த பிறகு எதையும் சமாளிக்க கூட தன்மையும் பலமும் தைரியமும் நம்பிக்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் இந்த டெம்பரன்ஸ். ஸோ டெம்பரன்ஸ் இஸ் ஆல் அபவுட் அ டிவைன் மெசேஜ். ஒரு தேவதையோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. ஆனால் மறைமுகமான ஒரு எச்சரிக்கை, எல்லாமே தெரிஞ்சிருச்சே, அதான் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சிருச்சேன்னு அலட்சியப்படுத்திடாத, தள்ளி போட்டுறாத. அதாவது அப்பப்போ அந்தந்த நேரத்தில் நல்லபடியாக முடிச்சு வச்சிரு. அதாவது அப்பப்போ நல்ல நேரம் பார்த்து எல்லாத்தையும் செஞ்சிரு. பொறுமையாக செய். ஏன்னா டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது பொறுமை, சமப்படுத்திக்கிறது, விட்டு கொடுத்து போகிறது, எல்லாமே கொஞ்சம் ஃபேர் அண்ட் ஸ்கொயர். கொஞ்சம் ஃபேர் அண்ட் ஸ்கொயர்னா நியாயம்படி நடக்கிறது, நியாயம்படி நடந்துக்கிறது, அந்த மாதிரியான ஒரு செய்தியும் இங்கே சொல்லப்படுது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீக பயணம் மட்டுமல்லாமல் சில பேருக்கு ஒரு அமைதியான ஒரு பயணம். தன்னுணர்வு ஏற்படும். ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அதன் பிறகு ஆசீர்வாதங்கள் தானாகவே அமையும். தள்ளி போற்றாத, அலட்சியப்படுத்திடாத. உன்னால் எதையும் சமாளிக்கவும் முடியும். விட்டு கொடுத்து போகணும். எதையும் சமாளிக்கிறதுங்கிறது எப்படின்னா, உங்களால் சமாளிக்கவும் முடியும், எதையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும். குரூப் 2 ரொம்ப அற்புதமான ஒரு ஆசீர்வாத செய்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கடைசியாக ஆரக்கல் இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள், பிரபஞ்சம் ஒரு ஆசீர்வாதத்தை கைவிட தயாராக வருகிறது. நம்ம பிரபஞ்சமும் செய்தி சொல்ல இருக்கிறாங்கன்னு சொன்ன நம்ம ஷஃபல் பண்ணி எடுத்துருவோம். பிரபஞ்சம் குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கைவிட தயாராக வருகிறது. அவங்களே வந்துட்டாங்க. நம்ம பார்ப்போம். இங்கே உங்களுக்கு டேக் ஸ்டெப் பேக், அதே தான் டேக் ஸ்டெப் பேக் அப்படிங்கிறது. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்க இருக்கிறீங்க, தொடங்க போகிறீங்க, ஒரு முடிவெடுக்க போகிறீங்க, எது இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு படி பின்னாடி கொஞ்சம் ஆன்மீக பயணத்தை நோக்கி போ. அங்கிட்டு உன்னுடைய கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு பதில் கிடைக்கும். அதை கிடைக்கும் பொழுது உன்னை அறியாமல் உனக்கு பலம் கிடைக்கும், தைரியம் வரும். எதையும் நம்ம சமாளிச்சிடலாம். நம்ம என்ன பண்ணணும்னா விட்டு கொடுத்து போகணும். எதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுப்பீங்க. எதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இந்த பக்கம் கொடுக்கணுமோ அதையும் நீங்கள் கொடுப்பீங்க. யூ வில் பி ஃபேன்ஸ். ஒரு மாதிரி உங்களாலே உணர்வீங்க நம்ம பேலன்ஸாக இருக்கோம் அப்படிங்கிறது. கடவுளே, இப்போ ஸ்பிரிச்சுவல் வாவ். நான் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, ஆன்மீக பயணம், ஆன்மீகம் சம்பந்தம், பிரபஞ்சமுடைய ஆசீர்வாதம், தேவதைகளுடைய ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் தான். அப்போ ஆரோக்கியலே அதை தான் சொல்கிறாங்க, ஆன்மீக பயணம் உங்களுக்கு இருக்குது, இது ஆரோக்கியமாக கொண்டு போங்க, அலட்சியப்படுத்திடாதீங்க. அதான் எல்லாம் கிடச்சிருச்சுன்னு அலட்சியப்படுத்துறதோ, நாளைக்குன்னு தள்ளி போடுறது, ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஒரு படி பின்னாடி எடுத்து வைத்து பிறகு அப்புறம் ஒரு பயணத்தை நோக்கி போங்க. ஆன்மீக பயணம் மட்டுமல்லாமல் ஆன்மீகம், இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருது. குரூப் 2 இது மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு செய்தியாக என்னால் உணர முடியுது. குரூப் 2 என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது நேர்மறையாக கொண்டுட்டு போங்க, வாழ்த்துக்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.